நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவனுடைய பிள்ளை கை கொள்ளுகிறவர்களாய் மட்டுமல்ல, சீராய் அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அது அவர்கள் அதை அனுதினம் தங்கள் வாழ்க்கையில் வேதத்தை வாசித்து சத்தியத்தை கேட்டு தங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்புகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அல்லது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனம் பல பெயர்கள் அதற்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பட்டயம்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எதற்கு? தண்ணீர். தண்ணீர். பிரைஸ் காட். அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை நெருப்பு, அக்கினிக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டிக்கு ஓமிக்கப்பட்டது. என்னது? சம்மட்டி, உடைக்கும் தன்மை உடையது. ஆமென். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை மழை, வானத்திலிருந்து பொழிகிறதான மழைக்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை வானத்தில் பொழிகிற பனிக்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? ஞானப்பால். என்னது? ஞானப்பால். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது போஜனம் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது சொல்லப்பட்டது அப்பம் என்று சொல்லப்பட்டது. ஆமென். என்ன சொல்லியிருக்கு? கடைசியில் அப்பம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இத சொல்லப்பட்ட எல்லா நிலையிலையும் ஒரு நபருடைய வாழ்க்கையில செயல்படுவது. ஆமென். அது செயல்பட வேண்டும் என்றால் பைபிள் புஸ்தகத்தில் அல்ல அது வைத்திருக்க வேண்டியது. இது எங்கே இருக்கணும்? இருதயத்துக்குள் கடந்து வரும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஏன் வேதம் படிக்க வேண்டும்? ஏன் சத்தியம் போதிக்கிற இடத்தில் வந்து சத்தியத்தை கேட்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கும்போது இந்த சொல்லப்பட்ட இந்த நிலையிலெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? ஒரு நபருடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறது. ஒன்று பட்டயம். என்னது? எதமா சொல்லுங்க? பட்டயமாய் செயல்படுகிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அடுத்தது என்னது? தண்ணீர். என்னது? தண்ணீர். எவ்வளவு? தண்ணீருக்கு பல தன்மை. சுத்தம் செய்கிறது, இன்னொன்று தாகம் தீர்க்கிறது. ஒவ்வொரு அர்த்தத்திற்கும் ஒவ்வொரு பல விளக்கங்கள் அதில் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து நெருப்பு. அதனுடைய வேலை என்னதான்? சுட்டு தேவையற்றதை எரித்து போடுவது. பாருங்க, அந்த வெளிநாடுகளில் எல்லாம் பயங்கர காட்டு தீ. அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துல, அமெரிக்காவில் எல்லாம் பயங்கரமான காட்டு தீகள் பிடிச்சு யாரால் அதை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியல, ஓடல முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த அக்கினிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென். அடுத்த சொல்லு சம்மட்டி. என்னது? சம்மட்டி. எந்த கல்லை என்ன செய்ய ஒட்டைக்கும் தன்மை. தேவனுடைய வார்த்தை சாதாரணமாக எப்போ சோப்பு மாதிரி போட்டு கலகுறது அல்ல, வெறும் தண்ணி போட்டு கழுகுற மாதிரி தண்ணி ஊத்தி ஊத்தி கூழ வைக்க அது அல்ல. அல்லேலூயா. இந்த நிலையில் எல்லாம் செயல்படுகிறதாக. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒரு நிலையில் உன்னை ஆறுதல் படுத்துகிறதாக, ஆமென், உன்னை தேற்றுகிறதாக, உன்னை அரவணைக்கிறதாக மட்டும் நினைத்து கொண்டிருக்க கூடாது. உன்னை சீர்படுத்துகிறதாக இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் வாசிப்போமாக 2 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமாக. இன்று வேதத்தின் வசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து தான் இன்று உங்களுக்கு பேச போறேன். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் நல்ல கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். ஆமென். யாருடைய உதவியினால் அருளப்பட்டது? தேவனுடைய ஆவியினால். ஆமென்.
யாரால் எழுதுறது? தேவ ஆவி. அதான் தேவ ஆவியினால் எழுதப்பட்ட உருவானதா இருக்கிறபடியினால், அருளப்பட்டிருக்கிறபடியினால் தேவ ஆவியை பெறாத மனிதனுக்கு இது எப்படி இருக்காது? இனிமையா இருக்காது. சொல்ல புரியுதா இல்லையா? வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள உலக கல்வி வெறும் குப்பை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. ஆளுங்க நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஆனால் அந்த இடத்தை டச் பண்ணிட்டு தான் இங்க வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆளுங்க 1 கொரிந்தியர்ல உங்களுக்கு நமக்கு சில நேரங்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வேத வசனம் தான் 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 2ஆம் அதிகாரம் பூரா ரொம்ப அருமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னன்னு ஆரம்பிக்குது? எழுதியிருக்கிறபடி. என்னது? வேதத்துல எழுதி இருக்கிறபடி. சரி, அடுத்த 10ஆம் வசனம். நமக்கோ எழுதியிருக்கிற அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார்? தமது ஆவியினால். எவ்வளவு தூரம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கமாய் வாழ வேண்டும் என்பது அர்த்தம். ஆமென். வேதத்தின் மர்மங்களை நீ அறிய வேண்டும் என்றால் ஒரு உள்ளான மனக்கண் தெளிவுள்ளதாய் மாற வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் தொடர்பு தேவை. சொந்த பலத்திலேயோ சொந்த அறிவியை பயன்படுத்தி பிரயோஜனம் கிடையாது. உலகத்தில் எவ்வளவு பட்டம் படித்திருந்தாலும் வேதத்தின் ரகசியங்களை ஒரு மனிதன் அறிய முடியாது. ஏது சொல்லுங்க 10ஆம் வசனம் ஒரு முறை கூட நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். வேதத்தை படிக்கிற தேவ பிள்ளை எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கமாக இருக்கின்றதாக அர்த்தம். ஏன் அனைவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியாக மாறுகிறது? தேவையான உணவு உட்கொள்ளவில்லை. சகோதரனே சகோதரியே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வந்துட்டு போறதுனால் நீ ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. ஆமென். ஆமென். எதற்கு உனக்கா பைபிள் ஸ்டடி என்று பாசிபிள்? நீ ஒரு ஆரோக்கியமான விசுவாசியாக மாறுவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு மனிதர் சரீர பிரகாரமாய் ஒரு மனிதனில சரீரத்தில் எல்லா சத்தும் தேவையான அளவில் என்ன செய்யணும்? இருக்கணும். கொழுப்பு அதிகமா இருந்தாலும் செத்து போவான். ஹல்லேலூயா. உடம்புல சில சத்துக்கள் அதிகமாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். அதனால் சில பலகீனங்கள் கஷ்டங்கள் உண்டாகும். பிளட்டு செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கால்சியம் கொஞ்சம் என்ன எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கு. என்ன கம்மியாக இருக்கு? கால்சியம் கம்மியாக இருக்கு. சில சொல்லுவாங்க கொஞ்சம் புரோட்டீன் கம்மியாக இருக்கு, விட்டமின் கம்மியாக இருக்கு. சொல்றாங்களா இல்லையா? அப்போ தேவையான உணவை தேவையான அளவில் பயன்படுத்தாததான் காரணம். ஆமென். வெறும் காய் மட்டும் சாப்பிட்டாலும் போதாது. சில நேரம் எதுவும் தேவைப்படும், கறியும் தேவைப்படும். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தா போதும், கட்டன் காப்பி மட்டும் குடிச்சா போதாது, கொஞ்சம் பாலும் தேவைப்படுது. ஹல்லேலூயா. வெறும் கறி ஐட்டமே சாப்பிட்டா போதாது, காயும் அதிகமாக சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும். வேணுமா வேண்டாமா? அப்போ சரீரம் ஆரோக்கியமாய் காணப்பட. ஹல்லேலூயா. இதுபோல பிரைஸ் காட், தேவனுடைய சத்திய வசனம் குறிப்பிட்ட ஒரு விதத்தில் உள்ள போதனை மட்டும் ஒரு ஆரோக்கியமானவராய் மாறாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ வந்து கேட்டதனால் ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவனாய் மாற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. மற்ற நாட்களிலும் ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டிலேயே வேதத்தை வாசிக்க வேண்டும். சபையில் வந்தும் ஆவியை ஆராதிக்க வேண்டும். உன்னுடைய வீட்டிலும் நீ ஆவியை ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, அனுதினம் ஆவியானவரோடு சஞ்சரிக்க வேண்டும். கையை தட்டி
அனுதினம் நீ ஆவியானவரோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன் உனக்கு பலன் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி பார்ப்பது? லோத்தின் மனைவியை போல. ஆமென். அநேகம் நல்லாதான் ஓடிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரொம்ப உற்சாகமா. ஆனா காலங்கள் போக போக பின் திரும்பி பார்க்கிற சுபாவங்கள், விட்டதை திரும்பி பார்ப்பது, உலகத்தை திரும்பி பார்ப்பது, உலக இச்சையை திரும்பி பார்ப்பது, இது அவருடைய வாழ்க்கையில ஆபத்தாய் முடிந்து விடுகிறது. காரணம் என்ன? உள்ளான நிலையில் சரியான சத்தியத்தை உட்கொள்ளவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவனோ அவன் கண் மனையில் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லுது. உன்னுடைய திட்டப்படி செய்தவன் என்று சொல்லவில்லை. ஆமென், ஆமென். உன் படிப்பு திறனை வைத்து செய்கிறவன் சொல்லவில்லை. ஆமென், ஆமென். ஒரு சரீர உழைப்பினால் செய்தவன் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியாய், ஆமென், ஆரோக்கியம் உள்ளதாய் கடைசி வரை நிலைநிற்க வேண்டும் என்றால் ஒருபோதும் ஒரு ஆராதனை மட்டும் வந்துட்டு போய் எந்த பிரயோஜனம் கிடையாது. உன் வாழ்க்கையில் பலன் ஏன் இல்லை? ஏன் அந்த உற்சாகங்கள் இல்லை? ஆமென். வேத வசனங்கள் ஏன் உனக்கு ஞாபகத்தில் இல்லை? கேட்பது குறைவு. ஆமென், அல்லேலூயா. கேட்கிறதுலயே கொஞ்சம் வெளியே பேரு, மீதி கொஞ்சம் தான் ஒட்டி இருக்கும். சிலருக்கு அறவே ஒட்டுறதில்லை, வலியர்கள் விழுந்த உதவி போல. ஆமென். தேவ பிள்ளையே, நீ எப்படி எத்தனை வருஷம் வாழ்ந்தா என்ன, உனக்கு ஆயுஷை எத்தனை காலம் கொடுத்தாருன்னு கொடுத்த காலம் எப்படி கத்திருக்கா நீ வாழ என்பதை நான் கத்திருக்கேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி, எப்படி எப்படி இவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்ன மனுஷன்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி. நல்லா புரியுது. இந்த இடத்துல உங்களை நான் கொஞ்சம் கொண்டு வரேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, மட்டும் வாசி, வார்த்தைகளை கேட்டு படி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். கேட்டுட்டு போறவல்ல, அவையா கேட்டு அவைகளின்படி நீ செய்யணும்னா கேட்டது எங்க நிக்கணும்? உள்ள நிக்கணும். புரியுதா இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை எங்க சேவ் பண்ணணும்? இருதயத்தில் சேர்க்கணும். கேட்கிற நேரம் மட்டும் சத்தம் போடுறதில்ல, அது உள்ள இருக்கணும். ஆமென். ஐயோ சொல்லுவேன், உள்ள வசனத்தை சேர்த்து வைத்தாய் என்றால் ஆமென். ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் உனக்கு நினைப்பூட்டுவார். ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் எச்சரிப்பார். நம்ம நினைப்போம் ஆண்டவர், நான் ஆண்டோடைய பிள்ளைதான் இருக்கிறேன், சரிதான், ஒரு பரிசுத்த நடத்தணும்னா கர்த்தருடைய ஆவியில மட்டும் நிரம்பி ஜெபம் பண்ண மட்டும் போதாது, சத்தியம் உள்ள ஸ்டோர் பண்ணணும். சத்தியம் இங்க இருக்கணும். சத்தியம் கேட்டு இங்க சேர்த்து வைக்கவில்லை என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையா இருக்காது. கேட்கும் மட்டும் கை தட்டுவதல்ல. அல்லேலூயா. கை எவ்வளவோ பறந்து போய் தட்டுறவங்க என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையிலயோ ஆவிக்குரிய வட்டாரத்துல இல்ல. சத்தியத்தை கேட்டு வாழ்ந்தவன், கை கொண்டு வாழ்ந்தவன் உறுதியாக இருக்கிறான். இது மூளையளவில் இருந்ததால பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை. அன்பான சகோதர சகோதரியே, தேவ வார்த்தை உன் இருதயத்தை நிரப்பட்டும். உன் இருதயத்தை தேவ வார்த்தையாக நிரப்பினால்தான் தேவையான நேரத்தில் உன்னை கர்த்தர் சீராய் உன்னை நடத்துவார். கையை தலையில சொல்லுவோம். உனக்கு உள்ள என்ன இருக்கோ அததான் ஆவியான கொடுப்பாரு. குள்
எது இருக்கோ அதுதான் சில சூழ்நிலை மத்தியில் ஞாபகத்தில் வரும். நல்ல கவனிங்க, நல்ல கவனி. ஃபேஸ்புக்கு, யூடியூப் என்றும் அதில் நீ அதிக நேரம் செலவு பண்ணினால் அதில் உள்ளது பூரா எங்கே இருக்கும்? நல்ல கவனிங்க. சூழ்நிலை மத்தியில் உடனடியாக உனக்கு ஞாபகம் வருவது எது உள்ள நிரம்பி இருக்கோ. அவன் இதை செய்தான், அந்த யூடியூப்பில் இப்படி பார்த்தன, ஃபேஸ்புக்கில் இப்படி பார்த்தேன், அது மாதிரி நம்ம செய்து பார்ப்போம். அது பைபிளுக்குள்ள உள்ளதா? இதான் ஃபெயில் வராது. உன் சுய முயற்சி, உலக ஞானம், உலக அறிவை பயன்படுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வா என்றால் அல்லேலூயா, கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியை போய் முடிச்சிடும். புரிய மட்டும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்ற புரியுதா இல்லையா? நிறைய காரியம் இருக்கு, நிறைய காரியம். நான் இந்த இடத்த விட்டு வெளியே நீக்க முடியும். இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். 2-3 நாளா தெய்வ சமூகத்தில் இருந்து ஆயத்தப்படுத்துற பெரிய சத்தியம் இருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீ எதை உள்ள வைத்திருக்கிறியோ அதுதான் உனக்கு சூழ்நிலைகள் மத்தியில் வந்து நிற்கும். முன்ன புரியுதா இல்லையா? உன் சுய அறிவு, பிறர் சொன்ன ஆலோசனை, மொபைல்ல இருக்கிறவைகளை உள்கொண்டு வைத்து அதை நிரப்பி வைத்திருந்தால் பிரச்சனை, சூழ்நிலை, தேவை, மற்ற காரியங்கள் மத்தியில உனக்கு ஞாபகம் வருவது எதுதான்? அதுதான் வரும். அங்க அதில் யார் இல்லை? ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வசனத்தில் இருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறவர் அவர். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையால் உன் இருதயம் நிரம்பி இருக்கும் என்றால் தேவையான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு ஞாபகம் ஊட்டுவார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. ஏன் இந்த இடத்துல சுத்தினா இதுலயே டைம் முடிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செக்ஷன் நான் போக முடியாது. ஆனாலும் இந்த இடத்தை கொஞ்சம் உங்களுக்கு கரைச்சு கொடுக்க கையை உயர்த்தி. அல்லேலூயா. ஆனா நீ நிரப்பப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று, என் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் கொஞ்சம் வருவோம். வந்துட்டு அங்க போலாம். நம்ம ஸ்தோத்திரம் 16ல வரும்போது பாருங்கள், அதனுடைய 13 வசனத்தை வாசிங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது நீ படித்த அறிவுக்கு ஏற்றபடி நடத்துவார் என்றல்ல. அப்படியே சொல்லி இருக்கு. உனக்கு பிறர் சொன்ன ஆலோசனை நடத்துவார் என்றல்ல. அல்லேலூயா. உன்னை சத்தியத்துக்குள் மட்டும்தான் நடத்துவாரே. உன்னை சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே அவர் சத்திய ஆவியானவர். அநேகர் உனக்கு வேற ஆலோசனை கொடுக்கலாம், அதெல்லாம் வெறும் குப்பை. என் அப்பனுடைய ஆலோசனை ஒன்று மட்டுமே போயிடு. அவர் சீராய் நடத்துகிறவர். நான் உனக்கு போதித்து அவன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் மேல வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வார் சொன்ன ஆண்டவர். எவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோம். ஒரு பிடிச்ச 4 வசனத்தை மட்டும் வாசித்து ஜோமனி ஒதுக்கிறீங்க. என் அப்பா கொடுத்த சொத்தை இது மனித ஞானம் அல்ல. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் அவரால் மட்டுமே தான் சரியாக வழங்கி கொடுக்க முடியும். Praise God. Praise God. Hallelujah. உலக ஞானத்தை வைத்து படித்தால் வேஸ்ட். ஆவியானவரை சார்ந்துக்கொள். அவரே உனக்கு விளக்கம் கொடுக்கிறவர், அவரே உன்னை நினைப்பு ஊட்டுகிறவர், அவரே சத்தியத்துடன் நடத்துகிறவர், அவரே உன்னோடு இருந்து எல்லா சூழ்நிலையும் கொண்டு போகும். பக்தன் தான் பாடுறாரு.
சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அருமையான பாடல் பாருங்க. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த பாட்டை பாடியாக்கும் எனக்கு அங்கே ஒரு சின்ன ப்ரைஸ் கிடச்சி. அல்லேலூயா. அண்டு கொஞ்சம் தொண்டை நல்லா இருக்கும். ஆமாம், அல்லேலூயா. பாருங்க, அழகாக பாடுகிறார். அவங்க யார் பாடுறது? சார்ந்தவர் வச்சு அவங்களுக்கு கொடுத்த தேவனுடைய கிருபை பெறுது. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும் தெரிந்திடுந்தே. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும் தெரிந்திடுந்தே. இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருந்த ஆத்துமா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருந்த ஆத்துமா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேதங்களிலோ ஞானம் அருளோ, வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் ஞானம், இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வ, சேவம் அடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வ, சேவம் அடையா நடந்திடுவார். இவைகள் உதிரா மரங்கள் போல, இவைகள் அல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உள்ள புதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளக்கபடு அகற்றும். உள்ள புதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளக்கபடு அகற்றும். அழிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், பரமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை அகையாருக்கும், இருபுறமும் கருப்புதரும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், பாதையின்
எனது செல்வம் வேத வசனத்தை வச்சு சாராந்தவர் விஜய் அருமையா பாடி இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு தூரம் அவங்க அந்த கர்த்தருடைய வசனத்தை ருசித்திருப்பாங்க. ஆமென். வசனத்தின் இனிமை அறியாதவங்க வசனத்தை படிக்க முடியாது, வசனத்தை தியானிக்க முடியாது, வசனமாகிய சத்தியத்தை கேட்க முடியாது. அதை பாட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருடைய வசனம் என்னது? வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கும். கடினப்பட்ட நெஞ்சங்களை என்ன செய்யும்? உடைக்கும். எவ்வளவுதான் சத்தியங்கள் அநேகர் கேட்டாலும் சத்தியத்துக்கு இருதயத்தை என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடினமான நெஞ்சா இருக்கும், கீழ்ப்படிய மாட்டாங்க, முரண்டு பிடிப்பாங்க. என்ன இவர் என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது வேணும்னா அந்த கடினப்பட்ட நெஞ்சங்கள் தான் குறை சொல்லி கொண்டு நடக்கும், தூற்றிக்கொண்டு சத்தியத்தை தூற்றுகிறவங்க. அவர்களுக்கான கர்த்தர் சத்திய வசனத்தை சம்மட்டியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் பிரைஸ் காட், தேவ ஆவியானவர் பாருங்க. ஓகே, நான் அந்த ஏரியாவை ஒன்னு வசனத்தை வாசித்துட்டு வந்தேன். 13 வசனம் வாசிப்பீங்கல்ல. அவர் வரும்போது நடத்துவார். என்ன செய்வாரா? நடத்துவார். அப்போ சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். எதுக்குள்ள நடத்துவாரு? சத்தமா. அப்ப சத்தியத்துக்குள்ள அவர் நடத்தணும்னா பைபிள்ல மட்டும் இருந்தா நடத்துவாரா? சொல்லுங்க. இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். இந்த பொக்கிஷ சாலையில சத்திய வசனத்தை சேர்த்து வை. அதுதான் வேதத்தை படின்னு சொல்றது. அத சத்தியத்தை கேட்க வான்னு சொல்றது. புரியுதா இல்லையா? ஆராதனைக்கு ஏன் வரணும்னு ஏன் சொல்றோம்? இதுதான் நமக்கு காலையில இருந்து சாயங்காலம் பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, சிந்திக்கிறது எல்லாமே வேற. எல்லாம் எங்க போய் நிரம்பி நிற்கும் உள்ள. அப்ப நமக்கு வருவது அறிவு, மூளை அறிவு தான் செயல்படும். எது வராது, எது வராது. வார்த்தை வெற்றி எதுல இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. மூளை அறிவில் என்ன வருது? தோல்வி, துக்கமும் வேதனை. புரியுதா இல்லையா? ஏன் சஞ்சலம், துக்கம், வேதனை, வியாகுலம்? ஏன் நிம்மதியற்றதில்லை? ஏன் தோல்வி? விழுந்தது ஏன் எழுந்திருக்க முடியவில்லை? தேவ வார்த்தை உனக்குள்ள இல்லை. தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் விழுந்த இடத்தில் கிடக்கப்பட்ட எழுந்ததற்கு ஒரு நோந்த கிறிஸ்தவனா இருக்க முடியாது. ஆரோக்கியம் உள்ளவனாக முந்திருக்க வேண்டும். சரீரம் பலகீனமாக இருக்கலாம், உள்ள மனிதன் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க. உள்ளான மனிதன் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்றால் சத்திய வசனத்தை ஆவியானோட உதவியோடு நீ உள்ள வச்சு தியானிக்கணும். அப்ப அது நல்ல உணவாக உனக்குள்ள பலவடைய வைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ அங்கே நிற்க முடியும். தேவனுக்கு பாவித்து நடத்துகிறவர் அல்லவா? சகல சத்தியத்து பாருங்க, சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அடுத்தது சொல்லி அப்ப அவருடையது. அப்ப ஏற்கனவே அவருடையது எங்கே உள்ள இருக்கு. அப்போ உள்ள சத்தியம் நிரம்பி வசனம் இருந்தால்தான்
கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்தியத்தை நினைப்பூட்டுவார். அழகா சொல்லப்பட்டுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன செய்வாரா? நினைப்பூட்டுவார். என்ன செய்வாரு? நினைப்பூட்டுவார். பாயிண்ட் மட்டும் வாசிங்க. அதாவது யோவான் 14:26 ஆக்கும். சொன்ன எல்லாவற்றையும் என்னங்க அர்த்தமா சொல்லுங்க. நினைப்பூட்டணும்னா எங்க இருக்கு? உள்ள இருக்கு. புரியுதா இல்லையா? நல்லா கவனிங்க. ஒருவர் சொன்ன காரியம் ஞாபகத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் நாளையிலிருந்து எத்தனை நாள்? 5 நாள், 6 நாளா? 6 நாள். 6 நாளில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நபரை நீங்கள் சந்திக்க வேண்டும். நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. சிலர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை செய்யத்திட்டம் வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு போக நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? சரி, இப்போது அந்த பிளான் ஏற்கனவே எங்கே இருக்கு? வச்சுட்டு இருக்கிறதுனால் அந்த நாள் வரும்போது நமக்குள்ள என்ன வருது? நினைவு வருகிறது. என்ன வருது? நாம் பிளான் பண்ணி ஏற்கனவே இருதயத்துக்குள் திட்டம் போட்டு வைக்கவில்லை என்றால் அந்தந்த நாள் செய்ய வேண்டியதற்கு ஞாபகம் வருமா? வராது. அப்போ திடுக்குன்னு விடுவோம். அது என்ன ஆகாது? செட் ஆகாது. குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு நபர் சொல்லுகிறார், இன்ன நாள் இத்தனை மணி அளவில் இன்ன இடத்துல வந்து நான் அந்த வழியா ட்ரெயினில் வர்றேன், வரும்போது அவன்கிட்ட கொடுக்க வேண்டிய காசு 50,000 கொடுத்துட்றேன். புரியுதா இல்லையா? புரியுதா? நாள் சொல்லிட்டா, நேரமும் சொல்லிவிட்டா. உள்ள இருக்கு. சொன்னதுனால் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. சொல்ல புரியுதா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சொன்னதுனால் ஞாபகத்தில் இருக்கு. நினைக்கிறோம், ஓகே இந்த நாள் வருவான், எத்தனை மணி ட்ரெயினுக்கு வருவான், அந்த ஸ்டேஷனில் நிற்க சொன்னான், கொடுத்துட்டு போவான். தூர வரும்போது நான் இத்தனை கமிட்மெண்ட்ல இருக்கிறேன் சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லல, அவன் சொல்லல. எப்பா எங்க நின்ற? நான் இந்த நாள் அந்த வழியில் வந்த இந்த ட்ரெயினில் நீ நின்று அவனை போயிட்டு பணத்தை வந்துருக்க மாட்டேனா என்ன சொன்ன? நம்ம ஐயோ நான் வரலையே, தவறிட்டேன் அப்படியே சொல்லுவோம். நீ என்ன முன்கூட்டியே சொல்லலையே. சொல்ல புரியுது? நல்ல கவனம். முன்கூட்டியே சொல்லலையே. நீ சொல்லியிருந்தாலேயே நான் மனசுல ஞாபகத்தில் வச்சிருப்பேன். சொல்லாமல் நான் எப்படியே மனசுல இருக்கும். ஒண்ணு. அடுத்து சொன்னா மறந்துட்டேன். நல்ல கவனிங்க. சொன்னா இன்னும் நாள் இத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின்ல வரேன், அங்க வெயிட் பண்ணதில்லை, நான் கொடுத்துட்றேன். நம்ம என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டு செவ்வாய்க்கிழமை நிற்க வேண்டியது புதன்கிழமை நிற்க போறோம். ஐயோ நேரத்து இல்லை, மறந்துட்டோம். இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு விசுவாசிக்குள்ள இந்த 2 நாள் நடந்துட்டு இருக்கு. சொல்ல புரியுதா இல்லையா? ஒன்று கேட்கிற சத்தியத்தை மறந்து விடுகிறோம். ஒன்று சொல்ல கேட்க நம்ம இல்லை, சொல்றத கேட்க வரல. சொல்ற அன்னைக்கு வரல செவ்வாய், சொல்ற அன்னைக்கு சனிக்கிழமை வரல. பாஸ்டர் வரும்பெல்லாம் சொல்றாரு, சும்மா தானே இருக்கிறம்மா, சும்மா தானே வீட்டில் இருக்கிறையா, இருக்கிற நேரம் சனிக்கிழமை வாயா, செவ்வாய்க்கிழமை வாயான்னு சொல்கிறான். வரல. அன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம வண்டி போயிடுச்சு. உனக்குரியதை நீ இழக்கிறாய். உனக்கு தேவன் செய்ய இருந்ததை நீ இழக்கிறாய். சபை என்பது சாதா நம்ம யூகத்தை தான் ஒன்று சொல்லணும். பொதுவாக பேசுறேன். இன்னைக்கு முறைப்படி அப்புறம் நான் பேசுறேன். கையை வைத்து அநேக சொல்லும். 5 விதமான ஊழியங்களை என் அருமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று அப்போஸ்தலன், இன்னொன்று தீர்க்கதரிசி. சொல்லுங்க எல்லாரும். இந்த 5 விதமான ஊழியத்தை எதற்கு கர்த்தர் ஏற்படுத்தினாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வாதமாயிரு, நல்லாயிரு, சந்தோஷமாயிரு. அதுக்காக வச்சிருக்கு உன்னை உருவாக்குறது. ஆமென்.
எபேசியர் 4வது அதிகாரத்துல 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சிலரை அப்போஸ்தலராக, அடுத்தது சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக என்ன செய்தார்? தேவன் ஏற்படுத்தினார். எதற்கு? அல்லேலூயா. உங்களை அந்த ராஜ்யத்திற்காக, உங்களை சரிப்படுத்துவதற்காக. கர்த்தர் ஏற்படுத்தின ஆட்கள் தன்னை எதற்கு ஏற்படுத்தினாரோ அந்த வேலையை அவங்க நேர்த்தியா செய்யணும். அவர்கள் அதை சரியா செய்யவில்லை என்றால் யார்கிட்ட கேட்பா? உன்னை நான் மேய்ப்பனா ஏற்படுத்தின இல்லடா, நான் உன்னை எதற்கு நீ உன்னை ஏற்படுத்தின? அவங்க காணிக்க மட்டும் நீ வாங்கி தின்னுட்டு கிடக்குதுக்கா? அவங்களை எனக்கு நேர வழி நடத்த அல்லவா, எனக்காக உருவாக்க அல்லவா? நீ ஏன் அதை செய்யவில்லை என்று கர்த்தர் கேட்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் நியாயசரத்தை முன்பாக இருக்கும்போது என்னோடு கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அவர் கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, எனக்கு தேவன் ஒப்புவித்த வேலை சரியாக செய்தாக வேண்டும். உங்களிடத்துல என்ன கேட்பா தெரியுமா? என் மகன் கூவி கூவி கத்தினானே, சபைக்கு வா, சபைக்கு வா, பைபிள் ஸ்டடிக்கு வா, உபவாசத்துக்கு வா, ஞாயிற்றுக்கிழமை தவறாவா, நேரமா வா, என் மகன் கத்தினா இல்லவா, நீ கேட்காத செவிட்டு விரியனாயிருந்தாய் என்று உன்னை கடிந்து கொள்வார் நியாயத்தீர்ப்பு. அந்த கடிந்து கொள்வதற்கு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒழுங்கா சமைக்குவான்னு சொல்றது. ஹல்லேலூயா. சரி, அப்போ அதான் சொல்ல வாசம் கடைசியில் வாசம் வாசிப்போம். என் நாமத்தினாலே பிறே அனுப்ப போகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து சொன்ன எல்லாவற்றையும் என்னது என்னது சொன்ன எல்லாவற்றையும் அப்ப சொல்லி இருக்கணும். அதான் சொன்னேன், வர டைம்ல என்ன செய்யணும்? நிக்கணும். நிக்கணும்னா அவங்க சொல்லி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லியும் நீ நிக்கவில்லை என்றால் அவன் இழப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்னதை கேட்க தவறினால், தேவையான நேரத்தில் நீ அதை கேட்காததால் உனக்கு அவர் உணர்த்த மாட்டார், பேச மாட்டார். புரியுதாங்க? புரியுதாங்க? கர்த்தர் சொன்னதை நீ கேட்டால் உனக்கு என்ன நினைப்பு ஊட்டுவார். அன்று ஞாயிற்றுக்கிழமை, அன்று சனிக்கிழமை, அன்று செவ்வாய்க்கிழமை நான் உன்னோடு பேசுறேனே, ஹல்லேலூயா, அதான் நினைப்பு ஊட்டுவார். அவன் நினைப்பு ஊட்டனா நீ கேட்டிருக்கணும். புரியுதா இல்ல? கேட்க வராமல் இருந்தால் தவற விட்டுருவாய். புரியுதா இல்லையா? இதான் சொல்றேன், நினைப்பூட்டுகிறவன். அப்ப நினைப்பூட்டுறன்னா இதுல இருக்கிறதெல்லாம் எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், வேத விளக்கத்தை கேட்கணும், வேதத்தை என்ன செய்யணும்? நல்லா வாசிக்கணும். வாசித்து வரும்போது நீ வாசித்த பகுதியை குறித்த விளக்கம் சபையில் அன்று கர்த்தரோடு பேசு. இதாங்க ரகசியம். அந்த வாரத்தில் நீ படிச்சு வச்சிருக்கிற எல்லா சத்தியம் கேட்டு வசனம் படிச்சு சில நேரம் உனக்கு என்ன இருக்க ஞாபகம் இருக்காது, அல்லது அதுக்கு விளக்கம் சரியா தெரியாது. ஆனா வேதத்தை நீ படித்துக் கொண்டு சபைக்கு வரும்போது அல்லேலூயா, எப்படி வாரம் ஆண்டவரே நான் உங்களுடைய ஆலயத்துக்கு போறப்பா என்று நீ என்னோடு பேசணும். ஆமென், ஆமென். ஏற்கனவே வேதத்தை நேசிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், எல்லாம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. வீட்டில் சொல்ல மாட்டோம், அப்பா நாங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு போறேன் என்று நீ என்னோடு பேசணும். இங்க வந்திருக்கும் போது நீ பேசின, நீ படிச்ச சத்தியத்திலிருந்து, நீ வாசித்த வசனத்திலிருந்து ஆவியின் விளக்கம் கொடுத்து கொண்டே உனக்கு டபுள் பூஸ்ட் ஆக முடியும்.
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானவராக இருக்க முடியும். அதுதான் நம்ம உருவாக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. அதான் சொல்லுவோம். அதான் முதல்ல நம்ம வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஸ்தோத்திரம். அந்த தீமோத்தேயுல வருவோம். பாருங்க, அழகா சொல்லிரு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால். ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால். அதனால் தான் அநேகம் படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கரடுபாடு அநேகர் தெரியுது. எனக்கல்ல, பொதுவாக இந்த தேவனோட அனுபவம் இல்லாதவர்களுக்கு கவனி படித்தா ஒன்றும் என்ன செய்யாது, புரியாது. என்னப்பா என்ன இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு, அங்கே அப்படி இருக்கு, என்னமா இருக்கும் என்ன நமக்குள்ள என்ன வந்துடும், ஒரு குழப்பம். குழப்பம்னா காரணம் அல்லேலூயா யார் இல்லை உள்ள ஆவியானவர். ஆவியானவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை இல்லை உள்ள. வார்த்தை உள்ள ஃபில் பண்ணி வைத்திருந்தால் எப்ப எல்லாம் ஜட்ஜிக்கு வாரி அப்ப எல்லாம் கர்த்தர் பேசுவார். சொன்னதையும் நினைப்பூட்டுவார். நீ கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோடு நீ படிச்சுட்ட. அல்லேலூயா. பாருங்க, 1ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனம் வாசிப்போம். என்னது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அல்லேலூயா. பைபிள் படிக்கணும்னா பைபிள் மேல என்ன வேணும்? மற்றுள்ள உலக புக்குகள் எல்லாம் ரொம்ப பிரியம் இருக்கும். நம்ம அநேகருக்கு என்ன எதில் பிரியம்னா மொபைலில் பிரியம். ஹலோ அல்லேலூயா. எத்தனை சொல்லுவோம் ஆயத்தம் வந்து எதில் பிரியம்? பாத்ரூம் போனாலும் அங்கேருந்து கண்டிட்டு இருக்கு. கிண்டி தவறி கீழே கிண்டிக்கிறாங்க. பாத்ரூம் போய் உட்காந்து கிண்டிட்டு இருக்காது. மணிக்கூரனுக்கு ஆளை காணல. அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. சில சிட்டிங் க்ளோசட் உள்ள இடத்துல அழகாக உட்காந்து தூங்குற மாதிரி. சாதா க்ளோசட்னா கொஞ்சம் நேரம் உட்காரும்போது என்ன ஆயிரும், முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு நட்டு உட்காந்துட்டு இருக்கணும். மற்ற யூரோப்பியன் சிட்டிங் க்ளோசட்டில் உட்காரும்போது அழகாக பெஞ்சு மேலே உட்கார்ந்த மாதிரி மணிக்கூரனுக்கு என்ன செய்யலாம்? மொபைல் படிக்க வாசிக்க மொபைல் பார்க்குறான். சிலருக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் எங்கே இருந்தால் பார்ப்பாங்க? பாத்ரூமில் இருந்து பார்த்துட்டு அடுத்த பேத்ரூமுக்கு போகணும். தேவனுடைய பிள்ளை நல்லா புரிஞ்சுக்க. நீ அதிகமாய் பார்க்க வேண்டியது தேவையில்லாததுனால தேடிட்டு கிடக்காத. அல்லேலூயா. என் அப்பனுடைய வேதத்தை தேடு. ஆமென். அல்லேலூயா. பக்தன் பாடுறான். வேதத்திலே 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 விலை மதியாத முத்துக்கள் உண்டு, தினந்தோறுமே நீ முத்துக்களை பார், உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய். வரும் கோரஸ் தான். தேடக்குள்ள முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. வேதத்தில் என்ன இருக்கு? விலை மதியாத முத்து. தினந்தோறும் எதை தேடு? முத்த தேடு. ஒரு நாள் நீ எதை மாறும்? முத்தா மாறும். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை எவ்வளோ அழகா தூக்குது. சரி, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியின். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை படிக்கும்னு நீ புரிஞ்சுக்கணும். என் ஆண்டுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக சொல்லப்பட்டது. தேவனுடைய மனுஷன் என்ன எப்படி மாறுவான்? தேறினவன். என்னது என்னது? தேறினவன் அப்படின்னா முதிர்ந்தவன், அப்படின்னா கற்று வளர்ந்தவன். அல்லேலூயா. சத்தியத்தில் ஆரோக்கியம் அடைந்தவன் என்று வேத சத்தியம்
சாப்பாடு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் மேல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். இந்த உணவு ஆமென் ஹல்லேலூயா. சரீர பசியில் ஆற்றல், ஆவிக்குரிய பசியில் ஆற்றல். உன்னை ஆரோக்கியமாக இருந்து நிற்கப்படுகிற சத்தியம் போதனம். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. அதாவது தேவனுடைய மனுஷன் எப்படி மாற தேர்ந்தவனாய். ஆமென். வேதத்தை அறிகிற அறிவில் தேர்ந்தவனாய். அதை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். எபேசியர்ல வரும்போது பாருங்க, எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 11 வாசிப்போம். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். ஆமென். அது அப்படி இருக்கட்டும். கொலோசியர்ல அவருடைய 1வது அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கிற வாசியுங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தும்படி. ஆமென் ஆமென். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனையும் எவ்வளவு அழகான வார்த்தை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஞானத்தோடு என்ன கொடுக்கிறோம்? உபதேசம் கொடுக்கிறோம். வேதத்தின் சத்தியமாகிய உபதேசம் ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவுக்கு அதிகம் கேட்கணும். புரியுதா இல்லையா? தேவ பிள்ளை தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவ ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. பூமியில ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு பலகீனமான விசுவாசியாகவும் வாழ்ந்துடக்கூடாது. அதுல நான் ரொம்ப வருத்தம் எதிர்பார்ப்புள்ளவனா இருக்கு. அதனால தான் நான் எனக்கு தேவன் கொடுக்கிற சத்தியத்தை, எனக்கு கொடுக்கிற வெளிப்பாடை நான் மறைக்காம போதிக்க காரணம், தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு தந்த தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஒரே ஆசை எனக்கு. ஆமென் ஹல்லேலூயா. அதனால எவ்வளவு நல்ல சத்தியங்கள், எவ்வளவு ஆழமான சத்தியம் எனக்கு தேவன் வெளிப்படுத்த எதா இருந்தாலும் தேவ மக்களை உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று விலகினராக இருக்கக்கூடாது. ஆமென். நீ பெறவான் என்று சொல்ல வேண்டும். ஆமென். நான் பெறவான், என்னுடைய கர்த்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, எனக்கு ஒரு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அது 21 முறை வாசிப்போம். கொலோசியர்ல எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய். தேவ பிள்ளைகளை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தேர்ந்தவன், ஆரோக்கியம் உள்ளதாய். அதற்கு நம்ம உங்க யூகமோ, உங்க ஞானமோ, உங்க கற்பனையோ, உங்க ஐடியாவோ எதற்கும் உதவவே உதவாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அதை கேட்ட மட்டுமல்ல, அதை கை கொண்டு வாழ பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையால் உன் இருதயத்தை நிரப்பும். உன்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பின நல்ல ஒரு பொக்கிஷமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தேவனவன் நிறுத்தும்படிக்கு யாரு? அவரையே. அப்ப அவரை பற்றியே சொல்லி இருக்கிறதா வேதம். ஏன்னா அவர்தான் சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அப்ப அவரால் அன்றி ஒருவரும் பிதாவுடைய ராஜ்யத்தில் வர முடியாது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேர்ந்தவனால் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு என்ன செய்கிறோம்? புத்தி சொல்லி, அவரை வச்சுதான் புத்தி. அடுத்தது எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்றோம். அப்போ அந்த உபதேசம் பண்ணுவதில் பவுல் எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறார்.
ஆமென். என்றால் நம்ம அறிந்திருப்பது கொஞ்சம். சொல்லுவாங்கல்ல, கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. அப்ப நாம் அறிந்தது கொஞ்சம், நமக்கு தெரியாதது சமுத்திரத்தை விட பெருசா கிடைக்கு. ஆமென், ஆமென். அதற்கு தான் நம்ம சொல்றது, தேவனுடைய சமூகத்தின் நாடு. நேரம் எடுத்து கிடைக்கிற நேரத்துக்கு கர்த்தர் சமூகத்தில் வா. வீட்டில் கிடைக்கிற நேரத்தில் ஒரு பகுதியை ஜெபிக்கவும் வேதம் வாசிக்க நேரத்தை செலவு. ஆவியில் நிறைந்து ஆராது. ஹல்லேலூயா. ஆவி நிறைந்து வீட்டில் ஜெபி. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சஞ்சரிக்க கற்றுக்கொள். அவர் உன்னை நடத்துவார். ஆமென். பாருங்க, அதான் தீமோத்தேயுவில் வாசிப்போம். உபதேசத்திற்கும். எதற்கு? வெறும் உபதேசம் மட்டுமல்ல, வேற எதுக்கு? கடிந்து கொள். இதுங்கதான் நமக்கு கொஞ்சம் சண்டை வரும். உபதேசம் பண்ணும் பயங்கரமா கடிந்து கொண்டா நல்ல சிரிச்ச மூஞ்சம் எல்லாம் வச்சிருக்கு. என்ன வேற வழி இல்லையே, கேட்டுதானே ஆகணும். கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தம். என்னது? சீரற்ற உன்னை சீர்படுத்துறது சத்தியம். பாத்தீங்களா? இந்த ஒர்க்கெல்லாம் நாங்க பிரயோகப்படுத்த வேண்டிய வேலை. இந்த ஆயுதம், அதாவது இந்த ஆயுதங்கள் எல்லாம் நாங்க பயன்படுத்த வேண்டியிருக்கு. யாருக்கு எதிராக? யாருக்கு? உங்களுக்கு நேரம். ஆமாம். அதில் உபதேசம் பண்ணால் பிரச்சனை, பரவாயில்ல, உபதேசம் சத்தியத்தை பாஸ்ட் பேசுகிற சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அடுத்து என்ன சொல்லி? கடிந்து கொள்ளணும். உபதேசத்தில் கீழ்ப்படி இல்லை, கை கொள்ளலன்னு அடுத்து என்ன பண்ணிடு? கடிந்து கொள்வதும் திட்டுவதுன்னு சொல்கிறது. நம்ம நாட்டு பாஷையில் பாஸ்டர் திட்டுறாரு, பைபிள் மொழிப்படி கடிந்து கொள்றாரு. அல்லேலூயா. சிலர்லாம் பார்க்க இப்போ தான் பாஸ்டர் புரியுது. நம்ம பைபிள் முறைப்படி அதுக்கு பேர் என்னது? கடிந்து கொள்வது. நம்ம ஊர் பாணியில் திட்டுறது. பாஸ்டர் திட்டி போட்டார் சொல்றீங்கல்ல, பைபிள் சொல்ல கடிந்து கொண்டாரு, திட்டல்ல. இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன? கடிந்து கொள்வதற்கும் அடுத்தது சீர்திருத்தம். உன் வாழ்க்கைக்கு சீர்கேடா இருக்கிற பகுதியை சீர்திருத்த. என்ன செய்யற நீ? ஏன் ஒழுங்கா வரல? விடலையா? லீவு போட்ட இல்லையா? லேட் ஆகி வர. இதெல்லாம் இதில் உள்ள கதை. எங்களுக்கு நாம் பொல்லாதவன். ஹல்லேலூயா. சரி பாருங்க, அவைகள் சீர்திருத்தத்துக்கும் அடுத்தது நீதியை என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. படிப்பிக்கணும். என்னது? நீதி எது, அநீதி எது என்று ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணுமா? படிப்பிக்கணும். கற்றுக் கொடுக்கிற வேலை எங்க வேலை? சொல்லு. சொல்றேன்ல குழந்தைகளுக்கு ஒரு சொல்ல வாய பாரு, ஒற்றை குத்து குத்திட்டா டீச்சர் சொன்ன மாதிரி. அப்போ நான் கடைபிடிக்கவில்லை என்றாலே அங்க என்ன ஆகுது? கடிந்து கொள்ளுதல் வந்துடுது. அதான் நீதி என்ன செய்ய? படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமா இருக்கு. அதுக்குரிய தமசம் கர்த்தர் அதற்கு தான் மேகத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்பதான் பார்க்கிறான். இதுவரை என்ன எதிரியா பார்த்தவங்க அநேகர் சிநேகிதனா பார்க்குறீங்க. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர்ல 4:12 வாசிக்க பார்க்கலாம். வார்த்தையானது என்ன உள்ளதா? ஜீவன் உள்ளது. அடுத்தது ஆமே என்ன இருக்கு? ஜீவன். அடுத்தது வல்லமை. வல்லமை இருக்குன்னு அது சும்மா வந்து இருக்கும். ஏதாவது ஒண்ணு செய்யும். ஒண்ணு என்ன? பட்டயமா வேலை செய்யும், இல்ல தண்ணீரா வேலை செய்யும், ஹல்லேலூயா, இல்ல நெருப்பா வேலை செய்யும், இல்ல சம்மட்டியா வேலை செய்யும், இல்ல மழை போல பெய்யும், ஆமே, இல்ல பனி போல வரும். வல்லமை இருக்கு. எல்லா நிலையிலும் உலகத்துல செயல்பட வல்லமை. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள வார்த்தை. ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லிய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது. 6வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் சில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, அதிகளா, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான், இருக்கிறவன் தாகம் அடையான். பசியும் கிடைக்கல ஆகாதா, தாகம் வராது.
என்ன செய்யறாரு? அவர் சொல்றார் ஜீவ அப்பம் அப்படின்னா அவரே சத்தியமாகிய உணவு. ஆமென். அவரே சத்தியமாகிய உணவு. நம்முடைய உள்ளான மனுஷன் ஆரோக்கியம் அடைவதற்கு ஆமென் களங்கம் இல்லாத ஞான பலவர் மட்டுமே. அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, அவ்வளவுதான். ஆமென் ஆமென். இயேசுவையே மொத்தமா என்னன்னு சொல்லிட்டாரு? அப்பன்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. அங்க எப்படி ஒரு தின்னு நிறைய கேள்வி வருது. மாம்சத்தை பிச்சு கொடுப்பாரோ? அவரை பார்த்தாலே உன் தாகம் தீரும். அவருடைய சமூகத்தில் இருந்தாலே பசியா. அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய அரவணைப்பு எல்லாம் நமக்குள்ள பாய்ந்து வரும். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைய. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா உள்ளான வெறுமை அற்ற மனுஷனாயிருப்பான். பசியாகிய வெறுமை. ஆமென். என்னுடைய வார்த்தை உன் உள்ளான மனுஷனை நிரப்பும். ஆமென். ஆரோக்கியப்படுத்தும். அடுத்தது, என் விசுவாசமாய் இருக்கிறவன் தாகமடையான். தாகம் இது சரீரத்திற்குரிய அர்த்தம் அல்ல. 6வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் எல்லாருக்கும் புரியாது. அதாவது நீ படிச்சுட்டு வந்த விளக்கம் எங்க கொடுப்பாரா? சபையில் கொடுப்பாரு. அல்லேலூயா. சரி, அடுத்த பாருங்க சொல்றாரு. பிரைஸ் காட். 51 வாசிப்போம். சொல்றாரு, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான். என்ன இதுக்கு அர்த்தம்? அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தையே ஆமென் அப்பமாய் நமக்குள் செயல்படுகிறது. ஆரோக்கியமான உணவு. எபிரேயர் அன்னை பார்த்தோமே. பிரைஸ் காட். அல்லேலூயா. அதாவது 5வது அதிகாரம் வாசிப்பு பாப்பா கடைசி 4 வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை இருக்கிறது, பலமான ஆகாரத்தை அல்ல. பாலை குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது லகுவான போதனை. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற பால் என்பது லகுவான போதனை, ஆறுதல் செய்தி. கடிந்து கொள்ளுதல் செய்தி ஏற்றுக்கொள்ள மறக்கும் இருதயம். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உணவு. அந்த வாசல் பாயிண்ட் மட்டும் பலமான ஆகாரம். என்ன ஆகாரம்? பலமான ஆகாரம். சத்தியம் என்பது நமக்கு ஆகாரம். இயேசு அதான் சொல்றார், நானே வானத்தில் இறங்கின ஜீவம். அதுதான் பலமான ஆகாரம். அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னா அவர் வார்த்தை. பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். முதலாவது மரியாதை சந்திக்க வந்த தூதன் யாரு? கேப்ரியல் தானே? இல்லையா? சரி, கேப்ரியல் வாரா. அப்படி கேப்ரியல் இடத்துல தேவன் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். கேப்ரியல் இடத்தில் வார்த்தையை தான் கொடுத்து அனுப்பினார். அந்த வார்த்தையை மரியாளுக்கு சொன்னார். அந்த வார்த்தையை மரியாள் உள்கொண்டாள். அப்படி என்றால் விசுவாசித்தாள். ஆமென். விசுவாசித்தாள். அப்படி என்றால் உள்கொண்டாள். அப்படின்னா புசித்தாள். அதுக்கு அர்த்தம் விசுவாசித்தவுடன் ஆவியானவர் என்ன செய்தார்? கிரியை செய்தார். அந்த வார்த்தை மரியாளிடத்தில் மாமிசமாக குழந்தையாக. அப்போ அந்த வார்த்தையை தான் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை ஆவியானவர் என்ன செய்ய உருவாக்குகிறார். நானே வானத்திலிருந்து
வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கு பிழைப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய போதனையை அப்படியே ஏற்றுக்கொள்கிற புசிக்கிற சமம். புரியுதா இல்லையா? அவர் போதிக்கிற சத்தியத்தை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்றாலே ஆண்டவரை என்ன செய்கிறாய்? உள்கொள்ளுகிறாய், புசிக்கிறாய், நீ ஆரோக்கியமான மாறுவாய். புரியுதா இல்லையா? இதுதான் சத்தியம். ஆமென் ஆமென். சரி, அடுத்தது உழைப்பாய். அப்போ உலகத்தின் ஜீவனுக்காக மாமிசமே என்று அதை வார்த்தையில் கொடுத்து செயல்ல சிலுவையில முடித்தான். அதுதான் எல்லாம் முடிந்தது. ஆமென். வார்த்தையை சொன்னார், அல்லேலூயா, செயல்ல முடித்தார். அங்கராஜன எல்லாம் முடிந்தது என்றார். ஆமென். இதை கேட்ட பிறகு என்னவென்றால், அல்லேலூயா, அங்க உள்நாட்டு குழப்பம். என்ன குழப்பம்? கூட இருந்த யூதர்கள் எல்லாரும், என்ன இது மாமிசத்தை கொடுப்பானா அப்படி நாங்கள் சண்டை, ஒரே குழப்பம். வாசிங்க கீழே அடுத்த வசனம். அப்பொழுது யூதர்கள் இதாக புரியா புதிர், இதாக உலக ஞானம். அல்லேலூயா, சத்தமா சொல்ல வாய்த்தவன். உலக அறிவு அவருடைய வார்த்தையை புரிய தடுக்கிறது. புரியுதா இல்லையா? புரிய தடுக்குது. மாமிசத்தை பிச்சு கொடுப்பா அப்படி கீழே வாசி. அடுத்தது ஒண்ணுக்கு ஒண்ணாங்க வாக்குவாதம். எப்படி கொடுக்கும், எப்படி சாப்பிடும், எப்படி கொடுக்கும். இதாக உலகம். உலக அறிவை வைத்து, உலக ஞானத்தை வைத்து, உலகத்தை செல்வந்தனா இருக்கலாம், பெரிய பட்டதாரியா இருக்கலாம், விஞ்ஞானத்தில் முன்னேறமா இருக்கலாம், அவன் கர்த்தருடைய வார்த்தையையும் இயேசுவின் வல்லமையை சிந்திப்பது எப்படிதான்? இப்படிதான். புரியுதா? ஏனென்றால் வேதம் என்பது அவனுடைய அறிவுக்கு வராது, தேவ ஞானத்துக்கிட்ட வரும். அதான் அவனுக்கு புதுசா இருக்கு. சொல்ல புரியுதா? நாம் சொல்லுகிற சுவிசேஷம் இயேசுவை குறித்த பிறப்பு, ரட்சிப்பு, அவருடைய நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம், இதை கூட சொல்லும் போது அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்க காரணம் என்னவென்றால், அவன் உலக அறிவில் நின்று கொண்டிருக்கிறான், நான் தேவனுடைய அறிவில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவியான கொடுக்கிற அறிவில் நாம் பேசும்போது, அல்லேலூயா, உலக அறிவும், அல்லேலூயா, தேவனுடைய அறிவும், வானத்தும் பூமி எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவர்கள் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்? புரிய வைக்க முடியும். எவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? கீழே நம்ம வாசிக்கும்போ சரி, ஓகே, பாருங்க 60ஆம் வசனம் வாசிப்போம். அவருடைய சீசர்கள் கேட்டபோது கடினமான உபதேசம், அங்கேயே அவங்களுக்குள்ள மனமடிவாகி போச்சு. இயேசுவை அறிய வேண்டிய நிலையில், புரிய வேண்டிய நிலையில் புரியாத நபர்கள், அல்லேலூயா, உலக அறிவை வைத்து தேடுகிறவர்கள், பிடிக்காத அவங்களுக்கு. அதான் சொல்ல கேட்டார், இதை யாரு கேப்பா? சில சர்ச்சுகளை சொல்லுவாங்களாம், கடத்தூர் எங்கே போகிற சர்ச்சு, ஜான்சன் பாஸ்டர், அவர் ரொம்ப கடுமை, அதுதான் சொல்லியிருக்க ஆண்டவர், ரொம்ப கண்டிப்புள்ளவர், அதுதான் சத்தியம், அதுதான் வேணும் சொல்லுது. நீ என்ன பாலிஷ் போடுறீ? நீ துரோகி, தேவ துரோகி. சத்தியத்தை பேச மறுத்து காணிக்கைக்காக பாலிஷ் போட்டு, சத்தியத்தை சொல்லி கேட்கிற ஜனங்கள் மூலமாக கிடைக்கிற காணிக்கை ஆசீர்வாதமானது. அவர்களுக்கு ஆசீர்வாதம், ஊழியக்கான நல்லது. ஆமென். ஏமாத்தி வாங்குற காணிக்கை எல்லாம் சாபத்துக்குரியது. அவன் எவன் வாங்குறான் சொல்லு. ஆமென் ஆமென் அல்லேலூயா. சரி, பாருங்க, அதான் சொல்லு, இது யாருக்கு இது கை கொள்ளுவா சொல்லிட்டு பாருங்க 63 வாசிப்போம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, ஒன்றுக்கு உதவாத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சொல்லிட்டு வாசிப்பு தொடர்ந்து வாசிப்போம். ஆகிலும்
சிலர் இருக்கிறாங்களப்பா. பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் நிஜம் வரமாட்டான். ஐயோ, சத்தியத்தை போதிக்கிற தேவ சபையில் ஒரு மனுஷன் வரணும்னா யாரை வெளிப்படுத்தி இருக்கணும்? தேவன் வெளிப்படுத்தி. ஆமென். தேவன் ஒரு மனுஷனுக்கு உண்மையாகவே தெளிவுபடுத்தி இருந்தாலா சத்தியம் போதிக்கிற இடத்துல வரலாம். அதால் நிக்க முடியாது. ஏன் அவன் விரும்புறது இங்க கிடைக்காது. அவன் கண்டபடி வாழ்வான். அதுக்கெல்லாம் இங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கற்ற செயல்கள் சுபாவங்களுக்கு இங்க இடம் இல்லை. ஏன் உடனே சத்திய வசனத்தை கட்டுடைய கடிந்து கொள்வான். அதை கேட்டுக்கொண்டு திருந்துறவங்களுக்கு இருக்கலாம். திருந்த மனமற்றம் ஓடிட முடியாது. ஆமென். அதான் விஷயம். வாசி முடிப்போம். அடுத்த சொல்லுங்க. ஐயோ, எங்க போனாங்களா? திறந்த வாசலுக்கு. கும்மி அடிக்க. அடி, கும்மி அடி, கும்மி அடி, கும்மி அடி. உன்னை கட்டி எழுப்புவது சத்தியம்தான். கும்மி அடி ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கண் துடைப்பு திறந்து கிடக்குன்னு வான்னு கூப்பிடுற எந்த இடத்துக்கு நீ போவா? அது உனக்கு ஐயோ. தேவ பிள்ளைகளுக்கு கவனம் வர வாசிக்க பார்ப்போம். அது முதல் சீசல் அநேகர் அவருக்கு கூட நடவாமல் ஆண்டவர் சீசமர் சொல்றாங்க, ஆண்டவரே என்னோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்லாம பேசக்கூடாதா? இயேசுவுக்கு இவங்க ஐடியா கொடுக்குறாங்க. யாரு? ஆண்டவரே ஓவர் ஓவர் ஓவர், ரொம்ப கடுமையான பிரசங்க. ஆண்டவரே நீ இப்படி எல்லாம் பண்ணினா ஆட்கள் ரொம்ப குறையும். காணிக்க நின்னுவோம். காணிக்க நின்னா நம்ம என்ன செய்ய முடியாது? சாப்பாடு சொல்றவரை என்ன செய்ய வேண்டியதான்? கஷ்டப்பட வேண்டியவரான். அதான் சொல்லப்பட்டு நீர் இப்படியெல்லாம் பேசுன யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப இதாச்சு. ஒன்னா ஆண்டு அது முதல்ல அவருடைய சீசன் அநேகர் நடவா பின்மாய் போனார்கள். உடனே தம்பி நான் இன்னும் ஒன்றும் பேச மாட்டேன் வா நட்டா கூப்பிட்டாரு. பன்னீர் நோக்கி நீ வாழ்றதெல்லாம் சரிதான் சொல்லிட்டு ஜால்ரா போடுவாங்களா யாராவது? சபை கிடையாது. அங்க போனா மரணத்து போக முடியாது. அல்லேலூயா. அதாவது நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று யாரை பார்த்து கேட்கிறாரு? மீதி இருக்கிற 12 பேர் மட்டும்தான் இருக்கிறான். அவங்கள பார்த்து கேட்டார். பார்த்தீங்களா? சரிதான், நம்ம கிளம்புவோம். பழைய வலையை எடுக்க தேடுவோம். பழைய படகை தேடுவோம். பேதுரு ஒத்து வராத ஐயா வா, நமக்கு இவருக்கு 7ஆம் பொருத்தம். அல்லேலூயா. உடனே பாருங்க வாசிப்போம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. என்ன வார்த்தை? சாதா வார்த்தை அல்ல, நித்திய ஜீவ வார்த்தையா. அந்த வார்த்தை தான் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தை. உன்னை தூக்கி கட்டி எழுப்புங்க வாழ்க்கைய. ஆமென். அதுதான் சொன்னா யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவான்? நித்திய ஜீவ வார்த்தை கொடுத்துட்டு இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். சத்தியத்தை கேட்டா ஆண்டவரை நேசிக்கிற மக்களுடைய உள்ள கொழுந்தும் தெரியும். தேவனுடைய வார்த்தை உள்ளான மனுஷனை ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற்றும். தேவனுடைய பிள்ளை இந்த சத்தியங்களை தான் தேவ பிள்ளை ஏற்றுக்கொள்ளணும். நீ எனக்கு ஆண்டவர் முக்கியம். ஆமென். ஆண்டுடைய ராஜ்யம் எனக்கு முக்கியம். ஆண்டு என்ன சொல்ல அதை நான் பரிபூரண என்று ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எடுக்கிற தீர்மானத்தை இன்று எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு வச்சோம். பிரைஸ் காட்.
நல்ல குயவனாகிய ஆண்டவர் இயேசு. ஆமென். உன்னையும் என்னையும் உருவாக்குகிற தேவன், தேவன் விரும்புகிற பாத்திரமாய் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு அமரப்படுவதற்காக, உன்னை அலங்கரிப்பதற்காக உன்னை கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம்போ நடத்திடுவே, குயவன் கையில் கனிமண்ணுனா அனுதினமே மறைந்திடுவே, குயவன் கையில் கனிமண்ணுனா அனுதினமே மறைந்திடுவே. வாசலோ இருள் நிறைந்த பகுதியில் நமக்கு தீபமாய் நம்மை வழி நடத்தும். வேதத்துல பார்த்தோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறார். தேவ மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கு. எந்த நற்கிரியை செய்ய தகுதி அடைய வேத வசனம், இந்த வேத சத்தியம் ஆமென் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பலப்படுத்தும், ஆமென் நம்மை உருவாக்கும் என்று அதற்கு இந்த சத்தியமாகிய வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் தியானமாய் இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சேர்த்து இருதயத்தில் வை, அதற்கு நேரத்தை ஒதுக்கு, சத்தியத்தை கேட்க தேவ சமூகத்துக்கு ஓடி வா. வேலைகள் இருக்கலாம், நேரமே அந்த வேலையை செய். என்று ஆலயத்துக்கு போக வேண்டும் சிந்தை உண்டாகும். செவ்வாய் மாலை 6:30 மணியா என்று ஆலயத்துக்கு நான் போக வேண்டிய நாள், என்னுடைய வேலையை சீக்கிரம் செய்து முடிக்கணும்.
அந்த எண்ணம் உண்டாகணும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் 10 மணி. ஓகே, காலையில ஏதாச்சும் செஞ்சுட்டு 10 மணிலிருந்து 1 மணி வரை தேவ சமுதாயம் இருக்க போறேன். ஐயா, உலகத்துல டிவிக்கு முன்னதாய், மனிதர்கள் முன்பதாய், நண்பர்கள் முன்பதாய் எல்லாத்திலும் உனக்கு நேரம் கிடைக்கிறது அல்லவா? உன் ஜீவனை தன் கைகளுக்குள் வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு முன்பதாய் உனக்கு இருக்க நேரம் இல்லையோ? உன்னை பாதுகாக்கிற நடத்துகிற ஒரு தேவன். ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். உங்களோட ஆவியானவர் என்று நிறைய காத்து பேசினார், தெளிவா பேசினார், சத்தியத்தை குறித்து பேசினார். வேத வசனம் எவ்வளவு முக்கியம், வாழ வேண்டிய மிக முக்கியம். சரியா வாழ நாம் என்ன செய்யணும்? நமக்குள் இருக்கிற சத்தியத்தை தான் ஆவியானவர் நினைவூட்டுவார். நமக்குள் இருக்கிற சத்தியத்தை தான் உனக்கு போதித்து நடத்துவார். நீ கேட்காமல் எப்படி சத்தியம் உள்ள இருக்கும்? வேதத்தை வாசிக்காவிட்டால் சத்தியம் உனக்குள்ள எப்படி ஏறும்? இன்றைக்கு தீர்மானத்தை கடந்து சொல்லுங்கள். ஏதோ வந்து உற்சாக கை தட்டுவது அல்ல, வேத சத்தியம் உனக்கு தேவை. ஒரு ஆரோக்கியம் உள்ள கிறிஸ்தவனாய், ஆரோக்கியம் உள்ள கிறிஸ்தவனாய் உன்னை மாற்ற தேவன் விரும்புகிறார். ஆமென். 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 ஒப்புக்கொடுங்கள். தேவன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாடுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் ஆவியை ஜீவனமாய் இருக்கிறது அப்பா. ஆவியை ஜீவனமாய் இருக்கிற வார்த்தையை ஆமென் என்று நாங்கள் கேட்க உதவி செய்தீர் அல்லவா? கேட்ட வசனங்களை கை கொண்டு கர்த்தாவே, நாங்கள் மணலின் மேல் கட்டுகிறவர்கள் அல்ல, பாறையின் மேல் கட்டுகிறவர்களாக ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மாறக்கத்தை உதவி செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இந்த வாழ்க்கை கட்டப்பட்டு எழுப்பப்படுவதாக கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்வீராக, உயிர்ப்பிப்பீராக. தேவனுடைய ஜனம் நிற்கட்டும். இந்த வருகை நாட்கள் மிகவும் சமீபம் அல்லவா? அதற்கு அப்படி ஜனத்தை ஆயத்தப்படுத்துவீர்களா? அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்ப விரிவாக செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே